அன்பான நெஞ்சங்களே, இனிமையான செவ்வாய்க்கிழமை வாழ்த்துக்கள். இது உங்கள் கவி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? கவனமா இருக்கிறீங்களா? நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். என்னுடைய கணவருக்கு இன்றைக்கு ஆஃப். எனக்கு வேலை, வீட்ல இருந்து ஒர்க் பண்றேன் இன்றைக்கு. ஏன்டா நிறைய மீட்டிங்ஸ் ஆன்லைன்ல கட்ச் பண்ண வேண்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பேப்பர் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கு வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதன் நடுவில் உங்களோட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதனால் பேசுகின்றேன். இதற்கு முன் ஒரு பாடலுக்கு வீடியோ எடுத்த நான் உங்கள்கிட்ட வந்து அடையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஹோப் யூ என்ஜாய். ஓகே, இன்றைக்கு வந்து ரொம்பவும் பரபரப்பாக போய்கொண்டிருக்குது என்னுடைய நாள். உங்களுடன் ஒரு சிறிய தாட். பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் இந்த நாளில் வந்து எனக்கு இனிமேல் சனி ஞாயிறு தான் லீவு. என்னுடைய கணவருக்கு சனி ஞாயிறு ஒர்க். அப்போது எங்களுக்கு இந்த சனி ஞாயிறு நான் கொஞ்சம் வேலையில் செய்யணும்னு நினச்சேன். நான் ரூமை கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூமை கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறதுண்டு. அப்போது நான் அவர் கணவர் வேலைக்கு போனதுக்கு பிறகுதான் அதை நான் செய்யணும். ஏன்னா அன்றைய நாள் எனக்கு லீவு. ஆனால் என்னுடைய கணவர் சொன்னார் வந்து இன்றைய காலமாக கொஞ்சம் கெதியாக, நாங்கள் எப்பவும் கெதியாக எழும்புறது தானே, லீவு என்றாலும் எனக்கு ஒர்க்குன்னா என்னுடைய கணவர் கொஞ்சம் கெதியாக எழும்பிடுவார். அதுக்கப்புறம் அவருடைய வேலைகளை செய்வார். ஆனால் அவர் சொன்னால் இன்றைய கொஞ்சம் கெதியாக எழும்புனோம் என்றால் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் என்ன க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் க்ளீன் பண்ணலாம். அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து எங்களுடைய வேலையை பகிர்ந்து கொள்ளலாம். எல்லாத்தையும் தனியாக நான் சனிக்கிழமை செய்கிறது அவருக்கு அவ்வளோவா பிடிக்கவில்லை. அது எனக்கும் விருப்பம் என்றாலும் அவருடைய இன்றைக்கு ஓய்வு நாள். எனக்கு அவ்வளோவா பெருசாக வந்து அதை ஓமன்னு சொல்லவும் விருப்பம் இல்லை. ஆனால் அது செய்தால் எனக்கு பெரிய ஒரு நிறைவான ஒரு சனிக்கிழமை கிடைக்கும். ஏனென்றால் இப்போ புது வேலை துவங்கினதால நிறைய பிஸியாக கொண்டே இருக்குது. அப்போ சனி ஞாயிறு மட்டும்தான் லீவு. ஆனால் அதுலேயும் நிறைய பல உங்களுக்கு தெரியும் தானே, நீங்களும் அதே தானே அந்த ஓட்டத்தில் தானே இருக்கிறீங்கள். அந்த நேரத்தில் தான் வேலை நேரத்தில் செய்ய முடியாத விஷயங்களை செய்ய வேண்டிய நேரம் சனி ஞாயிறு. அப்போ இந்த விஷயங்கள் கொஞ்சம் எனக்கு உதவி கிடைத்தால் அந்த சனிக்கிழமையில் கொஞ்சம் ஓய்வும் என்னால் எடுக்க முடியும். அதுதான் என்னுடைய கணவரும் நினைச்சார். அப்போ அவர் சொன்னார், திரும்ப சொன்னார், இந்த காலம் எழும்புனா தான் கொஞ்சம் விஷயங்களை பகிர்ந்து செய்யலாம்ண்டு. அதே மாதிரி காலம் எழும்பின போது அவர் அதை பகிர்ந்து அதை எனக்கு உதவி செய்தார். அதனால் தேங்க்யூ ஸோ மச் மை ஹஸ்பண்ட். நீங்கள் வாட்ச் பண்ணி கொண்டு இருப்பீங்கள். இப்போ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ மூலமாக கிட்ட திரும்பவும் சொல்கிறேன். அது செய்ததால் கொஞ்சம் கெதியாக எழும்பியதுகளை செய்ய வேண்டி இருந்தது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறது முதல். ஆனால் வேலையாக இந்த வேலையும் செய்துட்ட திருப்தியால் வந்து இன்றைக்கு மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது கொஞ்சம் மனசில் வந்து ஓகே, இந்த பெரிய ஒரு வேலை நான் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அது வந்து என்னுடைய கணவர் கூட அந்த வேலையை பகிர்ந்ததால் மனசு ரொம்ப இதமாகவும் ஓகே, இனிமே இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கிற என்னுடைய ப்ரொஃபஷனல் வேலையும் வந்து எதிர்கொள்கிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது, ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்டா, எகெயின் இது வந்து என்னுடைய கணவர் இவ்வளோ செஞ்சார் அதை செஞ்சார் என்று சொல்லி மார்த்தட்டி சொல்கிற அந்த நோக்கத்தில் நான் சொல்லவில்லை. இதில் என்ன நான் சொல்ல வரேன் என்றால், உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் அது எவ்வளோ பெரிய ஒரு மனசும் சரி, அந்த எவ்வளோ பெரிய பழுவை குறைக்கும் அந்த நாளில் என்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். கணவராகட்டும் மனைவியாகட்டும், இதுதான் இப்படித்தான், இந்த வேலை தான் நான் செய்யணும், இந்த வேலை தான் நான் செய்யணும் என்று நினைக்காமல் 2 பேரும் பகிர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு டைம் இருக்கிற நேரத்தில் கணவருக்கு நீங்கள் செய்து கொடுங்க, மனைவிக்கு நீங்கள் செய்து கொடுங்க. இல்லை 2 பேரும் ஒன்றா செய்யுங்க. அதுவும் ஒரு குவாலிட்டி டைம் தான். அண்ட் அதுலேயும் ஒரு அளவு சொல்ல முடியாத ஒரு திருப்தியும் ஆனந்தமும் கிடைக்குது. எனக்கு இன்றைக்கு ஃபுல்லாக என்னுடைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணவும், இன்றைக்கு என்னுடைய பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் டக்குன்னு கட்சா பண்ணவும் இது ரொம்ப பூஸ்டாக இருந்தது. நம்முடைய கணவர் வந்து நமக்கு இவ்வளோ உதவி செய்யலை, நான் சனிக்கிழமையில் வந்து இவ்வளவும் தனியாக செய்திடக்கூடாதுன்னு அவன் அந்த நினைத்த எண்ணமே எனக்கு போதும் தான். அதனால் நான் சொன்னேன், நான் அவருக்கு இல்லை நான் சமாளிக்கிறேன், நீங்கள் சொன்னதே போதும் என்று. ஆனால் அது செய்து தரும்போது அது இன்னும் பெரிய மாற்றத்தை ஏற்படுது. என்னுடைய வேலை பளு குறையுது. அண்ட் என் மனசும் இதமாக இருக்குது. அதனால்
கணவராகட்டும் மனைவியாகட்டும் மனைவிமார்கள் நீங்களும் வந்து கணவருக்கு உதவி செய்து கொடுங்கள். நீங்களும் வந்து உதவி செய்து கொடுங்க. அதெல்லாம் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர். இது நாங்கள் செய்கிறதால நான் உங்ககிட்ட திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆனந்தமான ஒரு விஷயம் என்று. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கற்றுக்கொள்கிறது தானே, பகிர்ந்து கொள்வது தானே. அதுக்குத்தானே எங்களோட பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. அதனால் நான் என்னுடைய மனசில் இன்றைக்கு ஏற்பட்ட சந்தோஷம் அண்ட் ஆல்சோ என் மனசில் ஏற்படுற கவலைகளையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சந்தோஷமான தருணம் அண்ட் பிரயோஜனமான தருணம். இப்போ தான் திருப்பி வேலை செய்ய வேண்டும். ஆனால் இதை உங்களோட பகிர்ந்து கொண்ட திருப்தியோடு நான் என்னுடைய இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வந்து சந்தோஷம் என்ற நாளை எதிர்கொண்டு வெற்றிகரமாக இந்த நாளை உங்களுக்கு ஏற்றபடி அமைத்து கொள்வீர்கள் என்று நம்பிக்கொண்டு உங்களுக்கு ஹாப்பி டியூஸ்டே என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். இது உங்கள் கவி.